மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன்குமார் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? மேற்கு வங்க மாநிலத்தில் முதலாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். 207 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக அந்த கட்சி உருவெடுத்ததுடன் யாருடைய ஆதரவும் இல்லை என்றாலும் அவர்களால் தொடர்ச்சியாக ஆட்சியை செலுத்த முடியும் என்ற வலுவான நிலையையும் அவர்கள் எட்டியிருக்கிறார்கள். இதனையடுத்து மேற்கு வங்க மாநிலத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். வரும் 9ஆம் தேதி புதிய முதல்வரை தேர்ந்தெடுத்து பதவி பிரமாணம் செய்து வைக்கவும் புதிய அமைச்சரவையை அமைக்கவும் அவர்கள் தேதி குறித்து இருக்கக்கூடிய சூழலில் புதிய முதல்வர் யார் என்பதை தேர்வு செய்வதற்கான வேலைகள் என்பது தலைநகர் டெல்லியிலும் சரி, அதே மாதிரி மேற்கு வங்க மாநில தலைநகர் கல்கத்தாவிலும் சரி பாரதிய ஜனதா கட்சியினரால் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த முறை அமித்ஷா அவர்களே நேரடியாக மேலிட பார்வையாளராக கல்கத்தாவிற்கு விரைய இருக்கின்றார். அவர்தான் முழுக்க புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் என்ற தகவல்கள் என்பது கிடைத்திருக்கின்றது. வழக்கமாக வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை அனுப்பி வைப்பார்கள். குறிப்பாக புதுச்சேரிக்கு கூட மன்சுக் மாண்டவியா மாதிரியான நபர்களை எல்லாம் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை அதீத சிக்கல் நிறைந்த அரசியல் குழப்பங்கள் நிறைந்த ஒரு மாநிலம். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி வரிசையில் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கின்றது. அவர்களை சமாளிக்க வேண்டும். மம்தா பானர்ஜி தோல்வி அடைந்திருந்தார் என்றாலும் கூட அவர் தற்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியின்படி, நான் தோற்கவில்லை, எனது வெற்றி என்பது திருடப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வெற்றி என்பதும் திருடப்பட்டிருக்கிறது, நூற்றுக்கணக்கான தொகுதிகளில் ரவுடிகளை வைத்து பாரதிய ஜனதா கட்சியினர் சிசிடிவி கேமராக்களை அனைத்தும், அதே மாதிரி தேர்தல்களில் முறைகேடுகளில் ஈடுபட்டும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே நான் பதவி விலக முடியாது என்று மம்தா பானர்ஜி தற்பொழுது அதிரடியாக அறிவித்திருக்கின்றார். தான் பதவி விலகப் போவதில்லை என்பதை அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கக்கூடிய சூழலில் உச்சகட்ட குழப்பம் என்பது மேற்கு வங்க மாநில அரசியலில் நிலவி வருகிறது. இந்த நிலையில் தான் நேரடியாக அமித்ஷா அவர்களே களமிறங்கி இருக்கிறார். குறிப்பாக மம்தா பானர்ஜியின் குற்றச்சாட்டை பொறுத்தவரை, நாங்கள் முதல் முறையாக வெற்றி பெற்ற போது யாருக்கும் எந்த விதமான அட்டூழியங்களும் நிகழக்கூடாது என்று வலியுறுத்தி இருந்தேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 3 நாட்களாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த மேற்கு வங்க மாநில மக்களுக்கு எதிராகவும் வன்முறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சமூக விரோதிகளுடன் இணைந்து அட்டூழியங்களை செய்து வருகிறார்கள். இந்த நிலை தொடரக்கூடாது. எனவே மக்களின் பாதுகாப்பிற்காக நான் பதவி விலகப் போவதில்லை, தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தை செலுத்தப் போகிறேன் என்று மம்தா பானர்ஜி அறிவித்திருக்கின்றார். கடுமையான குழப்பம் நிலவக்கூடிய சூழலில் தற்பொழுது நேரடியாக அமித்ஷா அவர்களே களத்தில் இறங்கி இருக்கிறார். அடுத்த முதல்வர் யார்? சுவேந்து அதிகாரி தான் முன்னிலையில் நின்று அந்த பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கான படையை அவர்தான் முன்னின்று நடத்தினார். மம்தா பானர்ஜியை கடந்த தேர்தலில் 2 முறையும், இந்த முறை 1 முறையும் தோற்கடித்திருக்கின்றார். பவானிபூர் தொகுதியிலேயே தோற்கடித்திருக்கிறார். நந்திகிராம் தொகுதியிலிருந்து கடந்த முறை மம்தா பானர்ஜியை வெளியில் விரட்டி இருந்தார். எனவே அவர்தான் இந்த இவ்வளவு பெரிய வெற்றிக்கான மிக முக்கிய சூத்திரதாரியாக இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.